இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தன்மையாக இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான கருத்தை அதிகமாக வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நிற்க வைத்த அருமையான வாய்ப்பை கொடுத்த வார்த்தை மூலமா சுமந்து வந்திருக்கிற அருமையான தேவனுக்கு நான் அந்த நன்றியை செலுத்துகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னா, பெதஸ்தால அந்த தலைப்பின் மூலமாக கர்த்தர் வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வாசிக்கிற யோவான் 5:2 அதிகமாக வசனம் இருக்குது. அதை வீட்டில் போய் நீங்கள் தியானித்து படித்து பாருங்க. அது எபிரேய பாஷையில பெதஸ்தா வீட்டில் ஒரு குளம் எருசலேமின் ஆற்று வாசல்ல அது இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 5 மண்டபங்கள் இருக்குது. குருடர், சப்பானியர், சூழ்நிலை ஜாதிகள் படுத்திருந்து தண்ணி எப்போ கலக்குவான் என்று சொல்லி அவர்கள் காத்துட்டு இருந்தாங்க. தேவதூதர் ஒருவர் குளத்திலே இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான் என்று பார்க்கிறோம். தண்ணீர் கலக்கில பின்பு யார் அதில் இறக்குவானோ எப்போற்பட்ட அந்த வியாதியின் ஆனாலும் சொந்தமாவான் என்று சொல்லியிருக்கிறது. 38 வருஷமா அந்த மனுஷன் இருந்தானா, வளர்த்திருந்தவனை இயேசு கிறிஸ்து பார்த்து வெகு காலமா வியாதி என்று அறிந்து இயேசு கிறிஸ்து சொந்தமாக விரும்புகிறார் என்று அவரிடத்துல கேட்கிறாராம். அப்புறம் வியாதிஸ்தர் சொல்றாரு, அன்றுவரே தண்ணீர் கலக்கும் போது இந்த குளத்துல பொண்ணு பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி வியாதிஸ்தர் சொல்றாராம். நான் போவதற்கு வேறொருவர் முந்தி செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி எழுந்து பலிக்கு எடுத்து கொண்டு நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறது. பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துல வரும்போது 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துல வியாதியை படுத்திருந்த ஒரு மனிதனை கண்டு மனதுருகி அற்புத சுகத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தாராம். அவர் உலகத்துக்கெல்லாம் பொதுவாக சிருஷ்டிகராக கர்த்தாவா இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில நம்மோட ரட்சக ஜபத்தை கேட்டு இந்த அற்புதத்தை செய்கிறவர் நம்மை விட்டு விலகாதவர். இன்றைக்கு அந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு வாருங்கள், தனிப்பட்ட அந்த முறையில இயேசு கிறிஸ்து சந்திக்க வாருங்கள் என்று பார்க்க முடியும். பெதஸ்தா என்ற வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துல ஒவ்வொரு பேர் இருக்கின்றது. அதே போல எருசலேம் என்றால் சமாதானத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்கின்றது. அதே போல எரிகோ என்றால் பேரிச்ச மரத்தினுடைய பட்டணம் என்று பார்க்கிறோம். பெத்சாயிதா என்றால் மரத்தினுடைய மர வீடு என்று பார்க்கிறோம். அதே போல பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாக இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதனாக அன்போடு தேடி அவர் அற்புதமாய் செய்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் உலகம் முழுவதும் தேவனாக இருக்கிற போதிலும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருடைய தேவனாக அவர் ஒவ்வொருடைய மனதுரிக்கு அற்புதத்தை செய்கிறார். பல வீடுகளுக்கு செல்லும் போது சிலர் அறிமுகப்படுத்தி இந்த குடும்ப டாக்டர் என்று வக்கீல்களை காண்பித்து எங்கதான் குடும்ப மருத்துவர் அப்படின்னு வக்கீல்களை காமிச்சு குடும்ப வக்கீல்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி போய் அவங்க கவனிக்கிற வேலை, உதவி செய்வாங்க, பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் சொந்த தகப்பன், தாயினும் மேலானவர், சிறந்த நண்பர், சிறந்த போதகர், சிறந்த ஆலோசனை கர்த்தர், சிறந்த வைத்தியர் என்று சொல்லி அவரை போற்றி மகிழ்கிறோம். வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவனை நம்ம அப்பா பிதா என்று அழைக்கிறோம், உரிமையோடு அழைக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவருடைய மத்தியில நின்று ஆண்டவருடைய இடத்துல பிரசங்கித்தார். எப்பொழுதும் திரளான ஜனம் போட்டு அவரை கீழ்த்தொடர்ந்துட்டே ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் படகளை ஏறி அவர் பிரசங்கித்தாரு, வனாந்தரத்துல பிரசங்கித்தாரு, இரவு பகலமா இந்த வனாந்தரத்துல பிரசங்கித்தார். தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையானாலும் கருத்தோடு விசாரித்து தனிப்பட்ட முறையில தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். பெதஸ்தாவில வெளியான அந்த இரக்கம்னா, ஒரு தேவதூதன் எப்போதாவது அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான் என்று அந்த தண்ணீர் அப்படியே கலக்கும் போது எந்த வியாதிஸ்தர் முதல்ல அந்த குளத்துல இறங்குவானோ எப்போ
எப்பப்பட்ட வியாதி இருந்தாலும் அவன் வந்து சொஸ்தமாவான். சுகம் அளிக்கிற இறக்கம் அந்த விளங்கினது. அந்த இறக்கத்தை படுற ஏராளமான நோயாளிகள், குருடர்கள், சப்பானிகள், சூப்பினர், உருப்படையோர் அங்கேயே காத்துட்டு இருந்தார்கள். அந்த குளத்துல வந்து இறக்கம் இருந்தது உண்மைதான். ஆனா அந்த இறக்கம் பூரணமா இருக்கவே இல்லை. குளத்துல இறங்குகிற முதல் மனிதனுக்கு இறக்கம் கிடைக்குமே என்ற, மற்றவங்களுக்கு வந்து கிடைப்பதே இல்லை என்று தேவதூதன் எப்போதாவது ஒரு முறை கலக்குவானே தவிர அடிக்கடிக்கு வந்து அவர் கலக்குவதில்லை. இறங்குவதற்கு கை காலெல்லாம் நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த இறக்கம் கிடைக்கும் தவிர இறக்க முடியாத அந்த சுகவீனம் படுத்திருப்பவர்களுக்கு அந்த இறக்கம் கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து நான் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இரக்கம் உள்ளவர், மனதுக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், நடமாடுகிற இரக்கத்தின் மீதாமே. எபேசியர்ல நம்ம 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் நம்ம அதை வாசிக்கலாமே. எபேசியர் 2:4 வசனம். சவுண்ட் ஆஃப் திஸ் தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ எபேசியர் வந்து தேவன் தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ற வார்த்தை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது. நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து கவனித்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் வந்து வந்து இதே பிரசன்ன ஆயுதத்துக்காக வந்து ரொம்ப பாடுபட்டு கடுமையா முயற்சி செய்தாராம். போராடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தார். பல குறிப்புகளை எடுத்தார், வேத வசனங்களை குறித்தார். பிரசன்னம் முழுவதுமா அந்த பாட்டினுடைய உள்ளத்துல உருவாக்கவே இல்லை. ராத்திரியெல்லாம் நீண்ட நேரமாக தத்தளிப்பதாக அவருடைய மனைவி வந்து அவரிடத்துல அன்போடு ஏன் வந்து இப்படி தவிக்கிறீங்க அப்படின்னு அவர் பார்த்து சொல்றாங்க. நிம்மதியா போய் படுக்க செல்லுங்க, காலையில மீண்டுமா ஆயுதம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அப்படியே அவர் தூங்குறாரு. தூங்கிய சில வினாடி நேரத்துல வந்து தூக்கத்திலே ஏதோ ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே மனைவி எழுந்திருந்தாங்க. கணவன் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் வேக வேகமாக குறிப்பு எடுத்து நாளையில வந்து கணவன் கொடுக்குறாங்க. அது அற்புதமான ஒரு பிரசங்கமா இருந்ததுதான். ராத்திரியில் இவரால் பிடிக்க முடியாத அந்த பிரசங்கம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய சொப்பனத்தில் வெளிப்படையாக ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல அடுத்த இன்னொரு தலைப்பாக அந்த குணம் என்ற தலைப்பில் பைபிள்ல பல்வேறு வகையான குணங்கள் பற்றி நான் பார்க்க முடிகிறது. பெதஸ்தா குணம் வந்து முற்றிலுமா ரொம்ப வித்தியாசமானது. அதில் தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடு, அது அற்புதங்களான அந்த குளத்திலே நடத்திட்டு இருந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு உதவி இல்லை, நண்பர்கள் இல்லை. அதே போல பெதஸ்தா குளத்துல பலர் வந்து கலங்குவதை பார்த்திருக்கிறான். ஆனா சரீரத்துல துக்கித்து கொண்டு அந்த குளத்துல இறங்கவே முடியாத சூழ்நிலை. ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. 1 வருஷமா 2 வருஷமா வியாதி இருந்தா அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்குமே. இப்பொழுது அவன் சுகவீனம் அடைந்தோம். 38 வருஷமா அவனுக்கு ஆகிவிட்டதே பார்க்கலாம். அதே போல அவனுக்கு இறக்கம் இல்லை என்று பார்க்கணும். பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது முதல்ல இறங்குவதற்கு தான் அந்த சுகம் கிடைக்கும் என்று இந்த குளத்தின் கரையேறி இந்த வியாதிஸ்தனுடைய முதலாவது ஓடி போய்தான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. நீண்ட நாட்களாக வியாதிஸ்தனா இருக்கிறானே, இவனுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்துடலாம் என்று இறக்கம் காண்பிக்கிறவர்கள் வந்து இல்லவே இல்லை. தேவதூதனும் இவனை கரம் பிடிச்சு குளத்துல வந்து கொண்டு போய் இறக்கம் செய்யல. குளத்தின் அருகே இருந்தவர்களும் தேவதூதர்களும் உறவினர்களும் அவனுக்கு இறக்கம் செய்யலையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிர்பந்தமான நிலைமை அவர் பார்த்தாராம். அவரே உதவியற்ற மனுஷனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரா, நன்மையில்லாத மனிதனுக்கு நண்பனாக வந்தாரா, அன்பு செய்கிறாரா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கை வந்து நட்சத்திரமாக ஆண்டவராக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இரக்கம் இல்லாத ஜனங்கள் மத்தியிலே அவர் வந்து இரக்கத்தை செய்கிறாராம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் அன்னைக்கு நீங்க வருவீங்களா? யாராலும் சரி அவரிடத்துல உங்களுக்கு இரக்கமே இல்லை என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டு வாசல் அருகே அதே வேர்டுல யோவான் 5:2 பார்க்கிறோம். எருசலேம் அந்த பெதஸ்தாவுக்கு பக்கத்துலதான் ஆண்டுடைய வாசல் வந்து இருக்குது. எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை வந்து சுற்றிலும் பெரிய பட்டணம், மதில்களுக்கு 12 வாசல்கள் பேர் தான் இருக்கிறது. ஆடு வாசல் என்பது இந்த ஆட்டு வாசல் மிக அதிக பெருசாபலம் இருக்குது.
ஏன் அதுக்கு ஆடு வாசல் பேர் எடுத்திருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து பண்டிகை வரும்போதுதான் அந்த பாவத்தினுடைய நிவர்த்திக்காக பலி செலுத்துவதற்காக அந்த ஆட்டுக்கடையை வந்து எடுத்து ஆட்டுக்குட்டிய வாசல் வழியாக நடத்தி கொண்டு வருவார்கள். ஆனா வருகிற வழியில கருத்தா பழத்துக்கு சிலர் அந்த ஆட்டை கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. தாகமா இருக்கிற ஆடுகளுக்கு அந்த குளத்துல தண்ணீரை தீர்த்து கொள்ளும் பின்பாதான் அந்த ஆடு வாசல் வழியாக தான் பலியாக்குவதற்காக அந்த இடத்துல கொண்டு போறாங்க. கிறிஸ்துவும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அப்பா ஆட்டுக்குட்டி வந்து எங்க அப்படின்னு ஆபிரகாம் இடத்துல கேட்டான். ஈசாக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு தெரியாம ஆபிரகாம் வந்து முடித்தாராம். அதுக்கு ஈசாக்கு பார்த்து சொன்னாரா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் ஈசாக்கு பார்த்து ஆபிரகாம் சொன்னவர். தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாக மனித குலத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பெருசா, மறுபக்கம் ஆடு வாசல் மத்தியில தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்துல ரத்தத்தை நிறைந்தவராக நோயாளிகளை குணமாக்குகிறாராம். மறுபக்கத்துல ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கி கணங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவாட்டுக்குட்டி யாராலும் நோக்கி பாருங்க, ஆடு வாசல் அருகேதான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகள்ல அவரே வாசலுடைய அவருடைய ரத்தத்தால பாவங்களை நம்ம கழுவி பரலோக வாசலுக்கு பிரவேசிக்கவே முடியாது. அவர் பாவங்களை மட்டுமல்ல, அவருடைய சகல நோய்களையும் சிலுவையில நீக்குகிறவரா இருக்கிறார். அதே போல சங்கீதம் 103:4 வசனத்தை நாம வாசிக்கும் போது 103ஆம் சங்கீதம் 3:4 இப்படியாய் சொல்லியிருக்கிறது, அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பராணனை அடிமைக்கு விலகி மீட்டு பெருமையால் இரக்கத்தாலும் முடிசூட்டுகிறார். தாவீதுடைய வார்த்தையை சொல்லி அக்கிரமெல்லாம் நீக்கி நோயெல்லாம் குணமாக்கி உடைய கிருபையால் இரக்கத்தால் முடிசூட்டுகிற ஒரு தேவனாக இந்த தாவீது சங்கீதக்காரன் வந்து இப்படியாய் சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க இருக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
சுத்தமுண்டு சுத்தமாக சொல்றார் என்று சொல்லி சுகமாக்குகிறார். இந்த நோயெல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்தாரு. அல்லேலூயா. வாசல் கட்டிடத்தில் அக்கிரமத்தையெல்லாம் நீங்கி நோயெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவிடத்து மீட்டு கிருபையால் இரக்கத்தால முடி சூட்டுகிற தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பார்க்கிறோம். அது அடுத்ததாக 5 மண்டபங்கள் குறித்து இதை பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்துல 5 மண்டபங்கள் இருக்கிறதை போல நியாய பிரமாணத்துல 5 ஆகமம் இருக்கிறது. ஆதி ஆகமம், யாத்திராகமம், தேவேதாகமம், என்ன உபாகமம் சொல்லி நியாய பிரமாணத்தின் மூலமாக அந்த இஸ்ரவேலருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இறக்கம் கிடைச்சாலும் அது பரிபூர்ணமா அந்த சுத்தமா இறக்கமே இல்லை. பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனிதன் 38 வருஷமா வியாதியாய் படுத்து வேதனை பண்ணான். அந்த மனிதன் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் அடையாளமா இருந்தான். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல அலைந்து திரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல வருடத்துல 38 வருடங்கள் தானாரியுடைய பிரயாணம் 40 வருஷம் தானாலும் அவன் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக வனாந்தரத்துல 38 வருஷம் தான் அவன் அலைஞ்சு திரிச்சாங்க. நியாய பிரமாணத்துக்கு 5 ஆகமங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல சிலுவையில தொங்கின பரம இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கும் 5 காயங்கள் இருக்கிறது. பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்கு 5 காயங்கள் இருக்கிறது. ஆனா ரத்தம் ஆறாக ஓடுகிறது. கல்வாரியில அவர் குளத்துல தண்ணீர் இல்லைனாலும் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ற பக்தனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லண்டன்ல வசித்த நல்ல ஒரு மனுஷன் 88 வயசுல அந்த பட்டணத்துல மறித்தாராம். அதிகமா ஒரு குதிரையில சவாரி செஞ்சாராம். கிட்டத்தட்ட 2 லட்சம் மைல் தூரத்துல அவர் அந்த குதிரை பிரயாணத்துல அந்த காலத்துல எல்லாம் வண்டி காரு பஸ் எதுவுமே கிடையாது. இவருக்கு காங்கிரஸ் காலத்துல குதிரையிலே அவருடைய செலவா 2 லட்சம் மைல் தூரமா பிரயாணத்துக்கு போயிருந்தாராம். சராசரியா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தான் குதிரை பிரயாணத்துல அவர் ஈடுபட்டு கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரமா கடைசி வரைக்கும் அந்த காங்கிரஸ் வழிகாட்சி தீர்மானித்தாராம். ஏறக்குறைய 40,000 பிரசங்கங்களை காங்கிரஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்த தலைப்பாக படுக்கை எடுத்துக்கொண்டு நடைந்து அதே யோவான் 5:8 வாசிக்கிறோம். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடைந்து. உடனே அந்த மனுஷன் சொந்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தே போனான். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தண்டைக்கு 38 வருஷமாக படுத்திருந்த அந்த மனுஷனை பார்த்து, நீ சொந்தமாக வேண்டும்னு விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாரு. அதுக்காக இல்ல பதில் அவன் ஆமா இல்லன்னு அவர் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அவனும் குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒத்தனா யாருமே இல்லையே, நான் போவதற்கு வேறவரோட இறங்கி விடுகிறான் என்று அவன் சொல்லியிருக்கிறான். 3 அற்புதங்கள் அவனுக்கு செஞ்சாங்க. என்ன முதல் அற்புதம் என்னன்னா, அவனை நோயெல்லாம் சொந்தமாக்கினார், வெள்ளப்படுத்தினார், அவனுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு மன்னித்தாராம். 38 வருஷமா அவன் படுத்திருந்தான். இமை பொழுதுல மாறின கை காலெல்லாம் அவன் செயலிழந்து போகும்படி செய்த திமிர்வாத நோய் அவனுக்கு போய் நீங்கி போனது. அதோடு கர்த்தர் அவனை விட்டு வைக்கவே இல்லையா. படுக்கை எடுத்துக்கொண்டா நடக்க வேண்டிய கடமைய சத்தத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். 3வது கர்த்தர் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாராம். பாவத்தின் விளைவாக அந்த நோய் தனக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் அறியவே இல்லானா. இயேசு சொன்னார், நீ சொந்தமாவாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு அவனை பார்த்து நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். சொந்தமாக வேண்டும் நாம விரும்புகிறோம். பாவங்களை குறித்து கண்ணீரோடு அறிக்கை பண்ணணும்னா யோவான்ல 1:9-7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னித்து அவர் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி 1 யோவான்ல அவர் சொல்றாரு. பேதுரு 1 யோவான் அவரே சொல்றாரா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். அதே போல பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணா ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு தெய்வீக ஒரு ஆரோக்கியமும் சுகமும் விளக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த பெதஸ்தா கிறிஸ்துக்கு அண்டையில தான் வாருங்கள், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற தேவன் அண்டை விட்டு வாருங்கள் சொல்லி தர்மையாக கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நான் மனதார கர்த்தரை நான் உயர்த்தினார்.
சோதரிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஜாதிகள் வறுமையெல்லாம் வென்று வாசல் போகும். ஜாதிகள் வறுமையெல்லாம் வென்று வாசல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே செல்வம், உம் வார்த்தையிலே எல்லாம் வார்த்தையிலே எல்லாம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், சுகம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், சுகம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையாக இந்த மாலைகளை இங்கே ஜெபிக்கிறோம். நீ பேசினுடைய வார்த்தைகள் மூலமா உம்முடைய வல்லமை கிரியை செய்துகளை ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தாமே. இயேசுவே, இந்த ரத்தத்தினால சகல பாவங்களையும் நீ மன்னித்து தீர்த்து சுத்திகரித்து சொன்னீர் ஆண்டவரே. பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு, பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை அவரை நீக்கி எல்லாவற்றையும் தகப்பனே அவர் சித்தமும் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறதப்பா. இந்த வெதஸ்தால 38 வருஷமா வியாதியாக மனிதனை ஆண்டவரை பார்த்து சொன்னீரே, சொஸ்தமாக விரும்புகிறாய சொன்னீரே. உலகத்துல ஒருவனா தூக்கி போறதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன தேவன் ஆண்டவரே, நீ பலிக்கு எடுத்துக்கொண்டு நட சொன்னீரே. அவனுக்கு 3 காரியம் சொன்னீரே, வியாதியெல்லாம் நீக்கினீரே, அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அதே போல பலப்படுத்தினார் சொல்லி அவன் பாவம், அவன் செஞ்சிருக்கிற பாவம் அவனுக்கு இன்னும் தெரியாம அந்த மனிதன் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு போனதுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து சொன்னானே, ஆதியுமே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு என்னமோ பேச தெரியல. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னானே. இந்த வார்த்தையின் மூலமா இடைப்பட்டதற்காக ஜெபிக்கிறேன். வந்த ஜனங்க வெறுமையா போகாதபடி இந்த சிலுவையின் வல்லமையினால, இந்த குணமாக்குகிற வல்லமையின் மூலமா பெற்றுக்கொள்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவனுக்கு எப்படி எல்லாம் பாவத்தை நீ மன்னித்து பலப்படுத்தினீரோ, அந்த வந்த ஜனங்க ஒவ்வொரு பலத்தினால அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. சங்கீதக்காரர் சொன்ன அக்கிரமத்தை மன்னித்து நோயெல்லாம் நீங்கி ஆண்டவரே பிராணனை அழிப்பிடத்தை நீக்கி கிருபையால் இரக்கத்தால் முடிசூட்டுகிற இந்த வார்த்தையை சொன்னவரே, இந்த வந்த ஒவ்வொரு ஜனங்க வெறுமையா போகாம கிருபையால் இரக்கத்தால ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ராஜா. இந்த ஐந்து மண்டபங்கள் சொல்லியிருக்கு, ஆண்டுக்கோ அந்த ஆண்டு வாசல் என்று அந்த இடத்துல ஆடுகள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து தண்ணியெல்லாம் குடித்து அது பக்கத்துல தான் பலியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி
வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, இந்த பேசின வார்த்தைகளுக்காய் மனதாமை துதிக்கிறோம் அப்பா. அடியனை மறைத்து வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 கண்களை மூடி இறுதி ஜெபத்திற்காக நாம் கண்களை மூடி